நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். புகைப்பட கலைஞர் எனது நண்பர் நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதிக்கு தர வேண்டும் என்பதற்காக ஒரு வீடியோவை அனுப்பியிருக்கிறார். அற்புதமான வீடியோ. ஒரு மனிதன் உழைக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டால், உழைக்கும் எண்ணம் நெஞ்சிலே உறுதி பூண்டு விட்டால், அவன் எந்த நிலையில் எப்படி இருந்தாலும் உழைக்க முடியும் என்பதற்கு உதாரணத்திற்காக இந்த வீடியோவை நமக்கு அனுப்பியிருக்கிறார். இப்போது நாம் பார்க்கவிருக்கின்ற ஒரு மனிதர் ஆப்பிரிக்கா நாடு என்று எண்ணுகிறோம். அவர் எந்த நாடு என்று குறிப்பிடவில்லை. இவரை பார்க்கின்ற போது, இந்த தோற்றத்தை கவனிக்கின்ற போது ஆப்பிரிக்கா நாடாக இருக்கும் என்று நாமே எண்ணுகிறோம். அந்த ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு மனிதர் உழைப்புக்கு அஞ்சாமல் உழைக்க வேண்டும் என்ற உறுதி கொண்டு உள்ளத்திலே லட்சியத்தோடு உழைக்கின்ற இந்த மனிதரை பார்ப்போம் நாம். இவருக்கோ இரு கைகள் இல்லை. இரு கைகள் இல்லை என்பதற்காக உழைப்பது எப்படி என்று அவர் அஞ்சவில்லை. உழைப்பது எப்படி என்று அவர் தயங்கவில்லை. உழைத்துத்தான் வாழ வேண்டுமா என்று அவர் உறங்கவில்லை. ஒரு மம்முட்டியை எடுக்கிறார். அந்த மம்முட்டியை எப்படி எடுக்கிறார் இரு கைகள் இல்லாமல் என்பதை பாருங்களேன். ஆஹா, என்ன ஒரு எண்ணம், என்ன ஒரு பயிற்சி! எப்படியும் உழைக்க வேண்டும் என்ற உறுதி அவர் உள்ளம் ஏற்றுக்கொண்டதால் அவருடைய கழுத்தை சாய்த்து அந்த மம்முட்டியை அப்படியே எடுக்கிறார். அதை எடுக்கும் அழகே அற்புதமாக இருக்கிறது. எழுத்து வித்தை காட்டுவதை போல அந்த கழுத்தை சுற்றி அந்த மம்முட்டியை சுற்றுகிறார். ஆஹா, என்ன ஒரு அற்புதம்! இது வித்தை தானா? வித்தையோடு முடித்து விடுவார் என்று பார்த்தால் இல்லை இல்லை, உழைக்கும் எண்ணத்தோடு தான் இந்த மம்முட்டியை எடுத்தேன் என்று அங்கே இருக்கின்ற காடுகளிலே விவசாய நிலத்தை அவர் அருமையாக செம்மையிடுகிறார். அதிலே இருக்கின்ற செடி கொடிகளை எல்லாம் அகற்றுகிறார். அகற்றி அழகுபடுத்துகிறார். விவசாயம் செய்வதற்காக அத்தனை வேலைகளையும் இவர் செய்கிறார். ஆனால் இவரை பார்க்கின்ற போது உழைக்கும் எண்ணத்தை கொண்ட இவருக்கு கைகள் தான் இல்லை என்றாலும், கால்கள் இல்லை என்றாலும் இவர் உழைத்து விடுவார். ஆனால் இறைவன் கைகளை எடுத்து அவருக்கு கால்களை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அந்த உறுதியை நெஞ்சிலே பதித்திருக்கிறார். அதனால் எனக்கு கைகள் இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று உழைக்கிறார். இன்றைக்கு கைகள் சுகமாக இருந்தும் கால்கள் சுகமாக இருந்தும் உழைக்க தயங்குகின்ற மக்கள் மத்தியிலே கைகள் இல்லாமல் இவர் உழைப்பதை பாருங்கள். இவருக்கு உலகத்தில் எத்தனை அவார்டுகள் இருக்கிறதோ அத்தனை அவார்டுகளையும் கொடுக்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான உழைப்பாளியாக, உலகத்திலே சோம்பேறியாக சுற்றி கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கெல்லாம் உழைப்பு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுக்கும் இந்த ஆசிரியரை நாமும் நீலமலை தொலைக்காட்சியின் சார்பாக மனதார பாராட்டுவோம், போற்றுவோம்.
என்ன ஒரு விந்தை, என்ன ஒரு அற்புதம்! இரு கைகளை இழந்தாலும் இரு கைகளை இறைவன் தரவில்லை என்றாலும் உழைப்பதற்கு நான் அஞ்சவில்லை என்று உழைக்கும் இந்த மனிதரை நமது நீலமலை தொலைக்காட்சியும் நீலமலை தொலைக்காட்சி நேயர்களும் ரசிகர்களும் பாராட்ட வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல வேண்டுமானால் உலகத்தில் எத்தனை அவார்டுகள் இருக்கிறதோ அத்தனை அவார்டுகளையும் இவருக்கு கொடுத்து இவரை பாராட்ட வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து இத்தோடு நகர்வள பகுதியில் இருந்து உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்